இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பச்சை பட்டாணியை வச்சு பாஸ்மதி அரிசியில் ஒரு புலாவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இந்த சிம்பிளான ரெசிபி பண்ண முதல்ல ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது வந்து 1 கப் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்குரிய அளவுகளில் தான் நான் எண்ணெய் எல்லாமே ஊற்றிருக்கேன். அதை பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 5 பல்லு பூண்டு, அதுக்கு தேவையான அளவு ஈக்குவலான அளவு இஞ்சி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். இதை ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2-3 சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். புதினா இருந்தால் புதினா போட்டுக்கோங்க, இல்லை கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வதங்கிருச்சு. இதுக்கு 1/2 கப் பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பச்சை பட்டாணியை கழுவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 கப் அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம லைட்டாக பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயோட அந்த ஒரு கோட்டு அதில் வரட்டும்னு. ஆனால் அரிசி உடஞ்சிராமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இதில் நான் வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப கம்மியான அளவு 1/2 கப் தேங்காய் பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி நான் வர்ற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 கப் தண்ணி இதுக்கு ஊற்ற வேண்டாம், பாஸ்மதி அரிசி குழஞ்சிடும். அதனால் 1/2 கப் தண்ணி அளவு போதும். இப்போ இது புளிப்புக்கு தேவையான அளவு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் நான் அதில் விட்டுடுறேன், கலந்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவு தண்ணி வந்து கொஞ்சம் மேலே நிற்கிற அளவு இருக்கட்டும். இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு விசிலை போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த 10 நிமிஷத்தில் ஒரு விசில்லாம் ஒன்று வரும். நம்ம வந்து விசிலை கணக்கு பண்ண வேண்டாம், 10 நிமிஷம் நம்ம வந்து கணக்கு பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போது ஒரு சூப்பரான நல்ல ஒரு கமகமன் வாசனையோட பச்சை பட்டாணி புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஓரமாக தான் இதை எடுத்து விடணும். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப ஹெவியாக இருக்க வேணான்னு தான் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பச்சை பட்டாணி புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோட இல்லைன்னா ஒரு முட்டை கிரேவியோட இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.